நீடிய சாந்தமுள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 1 கொரிந்தியர் 13:4. அன்பின் குணாதிசயங்களை வரிசைப்படுத்தி அதன் 15 இனிய சுபாவங்களை அப்போஸ்தலர் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். அவை அழகிய ஒரு தோட்டத்தின் நறுமணமுள்ள 15 மலர்களாக வாசனைகளை பரிமளிக்கின்றன. அன்புதான் ஒரு மனிதனுக்கு இனிமையான சுபாவங்களை தந்து நற்காந்தமாய் வாசனை வீசச் செய்கிறது. அன்பின் குணாதிசயங்கள் ஏராளமானவை. அவற்றில் நீடிய சாந்தமுள்ளது என்பதே முதன்மையானது. அன்பு இருந்தால் எப்படிப்பட்ட கொடுமைகளையும் தீங்கையும் பொறுமையும் சகிக்க முடியும். அன்பிருக்கும் போது ஒரு கன்னத்தில் அறைகிறவர்களுக்கு மறு கன்னத்தை காண்பிக்க முடியும். அன்பு பழிக்கு பழி வாங்க விரும்புவதில்லை. அது பொறுமையாய் சகிக்க வைக்கும். பொறுமையாய் சகிப்பது என்பது கோழைத்தனமாகாது. அது ஒரு பெருந்தன்மையான தெய்வீக குணமாகும். ஆபிரகாம் லிங்கனுக்கு அரசியலில் ஒரு பெரிய விரோதி இருந்தான். அவன் பெயர் ஸ்டான்ஸ்டன். புகழ்பெற்ற லிங்கனை கீழ்த்தரமான கோமாளி என்று அழைத்து அவன் ஏளனப்படுத்தினான். ஆதி மனித குரங்கு என்றும் கேலி செய்தான். லிங்கனை தாக்கி எவ்வளவோ பேசினான் மற்றும் எழுதினான். ஆனால் ஆபிரகாம் லிங்கனோ ஒரு வார்த்தையும் அவனுக்கு விரோதமாய் பேசவில்லை. யுத்த காலம் வந்தது. ஆபிரகாம் லிங்கன் தன்னை எதிர்த்த ஸ்டான்ஸ்டனையே ஒரு யுத்த மந்திரியாக நியமித்து அவனுக்கிருந்த திறமைகளை மெச்சி பேசினார். அந்த அன்பின் செயல் ஸ்டான்ஸ்டனின் உள்ளத்தை உடைத்தது. அன்று முதல் அவன் தேசத்திற்காகவும் லிங்கனுக்காகவும் முழு பலத்தோடு உழைக்க ஆரம்பித்து விட்டான். லிங்கன் மரணம் அடைந்தபோது அவன் மிகவும் தேம்பி அழுதார். உலகத் தோற்றம் முதல் லிங்கனைப் போல அருமையான அன்பான ஒரு ஆட்சியாளர் இருந்ததில்லை என்று சாட்சி கொடுத்தான். ஆம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு அளவில்லாத சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உண்டு. தன்மீது அன்பு செலுத்தும் காதலனை திருமணம் செய்து கொள்ள தியாகத்தோடு ஒரு பெண் காத்திருப்பாள். தன் கணவன் மனம் திரும்பி தன்னை நேசிக்க மாட்டானா என்று மனைவி ஆவலுடன் காத்திருப்பாள். வெளி தேசம் சென்றிருக்கும் தகப்பன் விரைவில் திரும்பி வரமாட்டாரா என்று பிள்ளைகள் ஏங்கி எதிர்பார்ப்பார்கள். அன்பு நீடியம் சாந்தமுள்ளது. ஆகையால் எதிர்பார்ப்போடு பொறுமையாய் காத்திருக்கவும் செய்கிறது. யாக்கோபு ராகேலின் மேல் அளவில்லாத அன்பு வைத்தபடியால் அவளுக்காக தியாகத்துடன் அடிமை வேலையை கூட செய்ய ஆயத்தமாயிருந்தான். 14 ஆண்டுகள் பொறுமையாய் தன் மாமனாரை சேவித்தான். இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஓசியா 12:12 என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரும் கூட தம்மேல் அன்பு வைத்து நம் மனம் திரும்புதலுக்கு நீடிய பொறுமையுடன் காத்திருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மேல் கருணை இல்லாமல் இருப்பாரோ? நமக்காக இரத்தம் சிந்தினவர் நம்மேல் அன்பு செலுத்தாமல் இருப்பாரோ? தேவ பிள்ளைகளே, நமது ஆண்டவரின் சாந்த குணத்தையும் அன்பையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா? நினைவிற்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம்